வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் அலகு 1 இதர கணக்குகளில் 3வது இது பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ என்ற அணியின் தரத்தினை காண்க. ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இதோடைய தரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, கொடுத்திருந்த ஏ என்ற அணியை நம்ம எடுத்து எழுதிட்டோம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அணி ஏயின் வரிசை. ஏயின் வரிசை. ஏவோட வரிசைய நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? முதல்ல நிறை ரோ பாருங்க. 1 2 3 3 நிறைகள் இருக்கு. நிரல்கள் பாருங்க 1 2 3 4 நிரல்கள் இருக்கு. 4 நிரல்கள் இருக்கு. இதுல எது சிறிய எண்? 3 தான் சிறிய எண். அப்ப இந்த அணியோட தரம் 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். சரியா? therefore இதனுடைய தரம் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? less than or equal to 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். இப்ப 3 2 1 0 அதை தான் நம்ம முடிவு பண்ண போறோம். முடிவு பண்ணுவோமா? அதுக்கு என்ன செய்யணும்னா, இதுல பாருங்க சிறிய எண் 3 இருக்கா? 3 நிறை 3 நிரல் இருக்கக்கூடிய ஒரு சதுர அணியை எடுக்க போறோம். என்ன செஞ்சிடலாம்? இந்த முதல் நிரலை விட்டுட்டு மிச்சத்தை எடுத்துக்கலாம். அப்படிலாம் 2வது விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுக்கலாம். 3வது விட்டு மிச்சத்தை எடுக்கலாம். 4வது விட்டு கூட மிச்சத்தை எடுக்கலாம். எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆன்சர் 0 வரல அப்படின்னா நமக்கு என்னதான் தரமா இருக்கும்? 3 தான் தரமாக இருக்கும். நம்ம இந்த கடைசியில் இருக்கு இல்லையா, கடைசியை விட்டுட்டு 3 நிரல்களை எடுத்துருவோம். பாருங்க என்ன இருக்கு பாருங்க. 3 நிரல்கள் 4 3 4 5 2 4 2 1 8 இந்த எடுத்துக்கிட்டோம். எதை எடுத்துக்கிட்டோம்? இந்த முதல் இந்த கடைசி இருக்கு இல்லையா, இதை மட்டும் விட்டுட்டு மிச்சத்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம். விரிவுபடுத்துறது குறியீடு ரொம்ப முக்கியம். பிளஸ் மைனஸ் பிளஸ். சரியா? ஈக்குவல் டு முதல்ல நம்ம முதல் நிறைவழியை விரிவுபடுத்த போற 4 + 4 பிராக்கெட் போட்டுங்க. இந்த 4 இருக்கக்கூடிய நிறை நிரல் நம்ம மறைச்சிடணும். மறைச்சிட்டோமா? 4 இருக்கக்கூடிய நிறை மறைச்சு இதை பெருக்குங்க. 2 16 மைனஸ் பண்ணணும். 4 1 4. சரியா? அதுக்கடுத்து பாருங்க 5. என்ன 5? குறியீடு முக்கியம். -5. அப்ப இந்த -5 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருவோம். -5 மறைச்சிருங்க. 3 8 24 மைனஸ் பண்ணணும். 4 1 4. அதுக்கடுத்து என்ன இருக்கு பாருங்க 2. என்ன 2? +2. அந்த +2 இருக்கக்கூடிய நிறைகளை மறைச்சிருவோம். +2 பெருங்க. 3 4 பெருக்குனா 12 மைனஸ் பண்ணணும். 4 2 பெருக்குனா 8. 4 2 8. அவ்வளவுதான். இது சுருக்கிடுவோமா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே இருக்கட்டும். 16ல 4 கழிச்சோம்னா 12 -5 அப்படியே இருக்கட்டும். 24ல 4 கழிச்சோம்னா 20. அதுக்கு அடுத்து பாருங்க +2 அப்படியே இருக்கட்டும். 12ல 8 கழிச்சோம்னா 4. இது சுருக்கிடுவோமா? ஈக்குவல் டு 4 12 48. அதுக்கு அடுத்தது 5 12 இப்ப இங்க என்ன வந்துடும்? இந்த மைனஸ் அப்படியே வந்து 5 பண்ணா 20. 5 20 பேருக்குன்னா 20 5 100. அதுக்கு அடுத்தது பிளஸ் 2 4 8. இப்ப பாருங்க ஈக்குவல் டு 48யும் 8யும் கூட்டினோம்னா 56. இந்த -100 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இப்ப ரெண்டு வேற வேற குறி. பிளஸ் மைனஸ். அப்போ வேற வேறனா கழிப்போம் இல்லையா? 100ல 56 கழிச்சோம்னா 44. பெரிய நம்பருக்கு முன்னால மைனஸ் இருக்கு, அதனால -44. ஆன்சர் என்ன வரல? 0 வரல. 0 வராதனால அப்ப அணியோட தரம் என்ன? 3. அணியின் தரம். அணியின் தரம். ஏன் அணியோட தரம் வந்து 3? அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. எதுக்கு 3? நம்ம எடுத்து என்னது? 3/3. 3 நிறை 3 நிரல்கள் இருக்கக்கூடிய அணியோட எடுத்துக்கிட்டோம். ஆன்சர் 0 வரல. அதனால இந்த அணியின் தரம் 3. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.